அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான் சிறிது காலம் வாழ்வதற்காகவும், இந்த சோதனையில் வெற்றி பெற்று மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். இந்த உலகம் எப்படி படைத்திருக்கின்றான், இந்த உலகத்தில் மனிதர்களை எந்த நிலையில் படைத்திருக்கிறான், உலகத்தில் இருக்கின்ற படைப்புகள் எல்லாம் அல்லாவால் படைக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் அல்லாஹ் நமக்கு ஆறு அறிவை கொடுத்திருக்கின்றான். மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் அல்லாஹ் சிந்திக்கும் திறனை கொடுக்கவில்லை. மற்ற உயிரினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை, உணவை உண்ணுகிறது. ஆனால் அது சிந்திக்கும் திறனை பெறவில்லை. நமக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை தீனை கொடுத்து 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி நபியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துள்ளார்கள். அனைவர்களும் அல்லாஹ்வுடைய கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ்வை தான் மனிதர்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள். அந்த கலிமாவின் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், தீன் படி நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தீனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள். அல்லாஹ் இந்த தீனை கொண்டு தான் மனிதனை சீர்திருத்துகின்றான், நேரான பாதையில் கொண்டு செலுத்துகிறான். இப்போ இந்த தீனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தீன் படியாக வாழ வேண்டும், நபியுடைய சுன்னத்துகளை பேணி வாழ வேண்டும், ஷிஃபத்துகளை பேணி வாழ வேண்டும். அல்லாஹ் எந்த நேரமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த பயம் நமக்கு இருக்க வேண்டும். இஹ்லாசுடன் வாழ வேண்டும். எந்த ஒரு அமலை செய்தாலும், எந்த ஒரு செயலை செய்தாலும் பிஸ்மில்லா என்று கூறி அந்த செயலை செய்ய வேண்டும். ஐவேளை தொழுகையை நபி அவர்கள் மெஹராஜ் பயணம் சென்று அல்லாஹ்விடமிருந்து அன்பளிப்பாக பெற்று மனிதர்களுக்காக கொண்டு வந்துள்ளார்கள். இந்த தொழுகை மனிதன் செய்கின்ற பாவங்களுக்கான ஒரு ஷிஃபத்தாக இருக்கின்றது. இந்த தொழுகையை கொண்டு தான் மனிதன் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஐவேளை தொழுகை, ஃபஜர் தொழுகை யார் ஒருவர் சரியான முறையில் தொழுகிறாரோ அவருக்கு அந்த நாள் முழுவதும் வர்க்கத்துடையதாக, ரஹமத்துடையதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்று ஹதீஸில் வருகின்றது. இப்போ நம்ம தொழுகையை சரியான முறையில் தொழ வேண்டும். தாய் தந்தையர்களிடம், உற்றார் உறவினர்களிடம் சரியான முறையில் பழக வேண்டும். இதெல்லாம் இக்ராமில் வருகின்றது. இதன்படியாக வாழ்ந்து நாம் கலிமாவை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய கலிமாவை லா இலாஹா இல்லல்லாஹ்வை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகிரதாவான